ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. அதாவது கருவில் இருக்கிற குழந்தையோட எடை எப்படி இருக்குது, அதாவது ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக எந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகி கடைசி மாதத்தில் என்ன வெயிட்டில் பிறக்கும், எது கரெக்டான ரேஞ்ச் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நிறையா சிஸ்டர்ஸ் எனக்கு கேட்குறீங்க, நான் 5th மந்தில் இவ்வளோ கிராம் இருக்குது, இது கரெக்டாக சிஸ்டர், இல்லை 7th மந்தில் பேபி வெயிட் இவ்வளோ இருக்குது கரெக்டான. ஸோ அவங்களோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்சீவ் ஆன அந்த முதல் மாதம் உங்கள் குழந்தையோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிராம் தாங்க இருக்குமா. 1 கிராமில் இருக்கிற குழந்தை நீங்கள் சாப்பிட்ற நல்ல ஹெல்த்தியான உணவால் படிப்படியாக வளர்ந்து 2.5 கிலோவிலேருந்து 3 கிலோ வரைக்கும் நல்லா வளருதுன்னா எவ்வளோ ஒரு அதிசயமான நிகழ்வுன்னு பாருங்கள். உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி பார்த்து வளர்க்குறீங்கன்றதை இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல வெயிட்டு போட்டும் இருக்கும். நீங்கள் ஹெல்த்தி இல்லாத உணவுகளை சாப்பிடும்பொழுது குழந்தையோட எடை பாதிக்கப்படும். கர்ப்ப காலத்தில் குழந்தையோட வளர்ச்சியில் அதுவும் குழந்தையோட எடை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா மருத்துவர்கள் குழந்தையோட எடையை கண்டறிஞ்சு எடை கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்ல ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிடணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டயட்டில் இருக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் எடை ரொம்பவே முக்கியம். உங்கள் கருவில் இருக்கிற குழந்தையோட வளர்ச்சியை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அல்ட்ராசவுண்ட் மூலயமா தான் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க 6 மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இருமுனை விட்டம், அதாவது பிபிடி மெஷர் பண்ணுவாங்க. 2வது குழந்தையோட தொடை நீளம் மெஷர் பண்ணுவாங்க. 3வது தலையின் சுற்றளவு ஹெச்சி, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. 4வது பார்த்தீங்கன்னா பிடரி நெற்றியின் விட்டம் ஓஎஃப்டின்னு சொல்லுவாங்க, அதை மெஷர் பண்ணுவாங்க. 5வது வயிற்றோட சுற்றளவு ஏசி, அப்டமல் சர்க்கம்ஃபரன்ஸ். 6வது பார்த்தீங்கன்னா மேற்கையோட அந்த நீளம் ஹெச்எல் சொல்லுவாங்க. இந்த 6 காரணிகளை வச்சு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி குழந்தையோட வெயிட்டை மெஷர் பண்ணுவாங்க. குழந்தையோட வெயிட்டு அந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்ல ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிடணும். கூடவே வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படி இருந்துச்சா அதுக்கும் டாக்டர்ஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெயிட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வாங்க, கருவில் இருக்கிற குழந்தை சராசரியாக ஒவ்வொரு வாரமும் எந்த அளவுக்கு எடை ஏறணும், எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் முதல் மாதம், அதாவது ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தை எடையெல்லாம் மெஷர் பண்ணவே முடியாது, அவ்வளோ குட்டியாக இருக்குங்க. 8வது வாரத்தில் இருந்தால் குழந்தையோட வெயிட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். 8 வாரத்தில் 1 கிராம் இருக்குமாங்க, எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. 9 வாரத்தில் 2 கிராமு, 10 வாரத்தில் 4 கிராம், இப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 15 வாரத்தில் பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட்டு வெறும் 70 கிராம் தாங்க இருக்கும். 15 வாரத்தில் 70 கிராம் இருக்கிற குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்து 3 கிலோலேருந்து 3.5 கிலோ வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 15 வீக்கில் பார்த்திங்கன்னா 70 கிராம் தான் இருக்குமா. 19 வீக்கில் 240 கிராம் இருக்குங்க. 20 வாரத்தில் பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 25 வாரத்தில் 660 கிராம் இருக்குங்க. குழந்தை உருவாகி 28வது வாரத்தில் தான் 1 கிலோ வெயிட்டே வருதுங்க. 28வது வாரத்துக்கு அப்புறமா 100 கிராம் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு வாரமும் 100 கிராம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா 30 வாரத்தில் 2.4 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 40வது வாரத்தில் 3.5 kg இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக கரெக்டான வெயிட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா சராசரியாக 35வது வாரத்துக்கு அப்புறமா குழந்தையோட எடை பார்த்தீங்கன்னா 200 கிராம் ஒவ்வொரு வீக்கும் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது 2.8 கிலோவிலிருந்து 3.6 கிலோ வரைக்கும் எடை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை கரெக்டாக இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். 2.5 கிலோவுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை குறைவான பிறப்பு எடை கொண்ட குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும், குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கணும்னு. ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் நம்ம வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, குழந்தையோட வளர்ச்சியை எப்படி கரெக்டாக கண்காணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் 4 ஸ்கேன் முக்கியமாக பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை எங்கே வளர்ந்துருக்கு, கரெக்டான பொசிஷனில் தான் வளர்ந்துருக்கா, அப்புறம் டியூ டேட் சொல்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஒரு 55 நாட்களில் குழந்தையோட ஹார்ட் பீட்டையும் செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது ஸ்கேன் என்டி ஸ்கேன் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அது வந்து 11லேருந்து 13வது வாரத்துக்குள்ளே பண்ணுவாங்க. அப்போ குழந்தைக்கு வந்து ஏதாவது டவுன் சிண்ட்ரோம் இல்லைனா வேறு ஏதாவது குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் கழுத்துக்கு பின்னால் இருக்கிற நெக்கு அந்த சதையோட தடிமனை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு குழந்தை வந்து கரெக்டாக தான் வளர்ந்துட்டுருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது ஸ்கேன் பார்த்தீங்க அப்படின்னா அனாமலி ஸ்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். குழந்தையோட உறுப்புகள் எல்லாம் கரெக்டாக வளர்ந்துருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4வது ரொம்ப முக்கியமான ஸ்கேன் பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் ஸ்கேனு இல்லைனா ஃபெட்டல் வெல்பீயிங் ஸ்கேன் சொல்லுவாங்க. 28லேருந்து 32 வாரத்துக்குள்ளே இதை செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் போகுதா, நஞ்சு கொடி எங்கே இருக்குது, அப்புறம் குழந்தை வந்து கரெக்டான எடையோடு இருக்குதா, கரெக்டான சைஸில் இருக்குதா அப்படின்னு ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க. இந்த 4 ஸ்கேன் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்கள் கருவில் வளரும் குழந்தையோட வெயிட் வந்து ஒவ்வொரு வாரமும் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்தெந்த ஸ்கேன் முக்கியம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். வேறு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸும் உங்களோட உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபீடிங் மந்த்ஸ் டிப்ஸு, அதுக்கப்புறம் ஹெல்த் டிப்ஸு, நிறைய கசாயம்ஸு, நார்மல் டெலிவரி கசாயம் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பயனடையட்டும். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.